ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் நிரப்ப சுவிட்சர்லாந்துக்கு படையெடுக்கும் பிரான்ஸ் மக்கள். விலை உயர்வால் எல்லைப் பகுதியில் புதிய மாற்றம். 2027 ஆண்டில் பதவிக்காலம் முடிந்ததும் அரசியலில் இருந்து விலகுகிறேன். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் விளக்கம். பிரான்சில் வீட்டு வசதி நெருக்கடிக்கு தீர்வு. கட்டுமானத்தை ஊக்குவிக்கவும் தட்டுப்பாடின்றி வீடுகள் கிடைக்கவும் புதிய சட்டம். பிரான்சின் மார்செய் நகரில் வாகன சோதனையின் போது நகராட்சி காவல் அதிகாரிகளை கத்தியால் தாக்க முயன்றதால் சுட்டு வீழ்த்தப்பட்ட நபர். பாரிஸ் நகரிற்கும் சார்ல்ஸ் டெகால் விமான நிலையத்திற்கும் இடையே புதிய விரைவு ரயில். 20 நிமிடங்களில் அதிவேக பயணம். பிரான்சில் பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்ட 15 வயது சிறுவன் கைது. அரசு வழக்கறிஞர் கடும் எச்சரிக்கை. பிரான்சில் மே மாதம் முதல் அமலுக்கு வரும் அதிரடி மாற்றங்கள், புதிய கட்டணங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகள். பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இடையிலான மாபெரும் போர் விமான திட்டம் சிக்கலில். அதிகார பகிர்வால் எழும் முரண்பாடு. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டு மக்கள் வழக்கமாக சாக்லேட் மற்றும் சிகரெட் போன்ற பொருட்களை வாங்குவதற்காக மட்டுமே அண்டை நாடான சுவிட்சர்லாந்திற்கு பயணிப்பது வழக்கம். ஆனால் தற்போது அந்த நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. பிரான்சிலிருந்து வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக சுவிட்சர்லாந்திற்கு செல்லும் வாகன ஓட்டிகளின் எண்ணிக்கை தெற்கு பிரான்ஸ் எல்லைப்பகுதிகளில் தற்போது கணிசமாக அதிகரித்துள்ளது. பொதுவாக சுவிட்சர்லாந்து நாட்டு மக்களே தங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காகவும் வாராந்திர காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காகவும் பிரான்ஸ் எல்லைக்குள் வருவது வழக்கம். ஆனால் தற்போது ஈரானில் நடைபெற்று வரும் போர் மற்றும் மத்திய கிழக்கு பதற்றங்கள் காரணமாக பிரான்சில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக பிரான்சை விட சுவிட்சர்லாந்தில் எரிபொருள் விலை சற்று குறைவாக காணப்படுவதால் பணத்தை மிச்சப்படுத்தும் நோக்கில் பிரான்ஸ் நாட்டு மக்கள் தங்களது வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக சுவிட்சர்லாந்திற்கு செல்ல துவங்கியுள்ளனர். எல்லையோர பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் மாற்றம் தற்போது பேசு பொருளாகியுள்ளது. சைப்ரஸ் நாட்டின் தலைநகரான நிக்கோசியாவில் உள்ள பிரெஞ்சு சைப்ரஸ் பள்ளி மாணவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமான எலிசே அரண்மனையை விட்டு வெளியேறிய பிறகு, அதாவது தனது பதவிக்காலம் முடிவடைந்த பிறகு இனி அரசியலில் ஈடுபடப் போவதில்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ பயணமாக சைப்ரஸ் சென்றுள்ள அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முறைசாரா உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக நடைபெற்ற இந்த சந்திப்பில் இத்தகவலை பகிர்ந்துள்ளார். நான் இதற்கு முன்பும் அரசியலில் இருந்ததில்லை. பதவிக்காலம் முடிந்த பின்னரும் அரசியலில் ஈடுபட மாட்டேன் என கூறிய அவர் வரும் 2027 ஆண்டில் தனது 10 ஆண்டு கால அதிபர் பதவியை நிறைவு செய்த பிறகு அரசியலில் இருந்து முற்றிலுமாக விலகுவதாக உறுதியளித்துள்ளார். மேலும் அடுத்தடுத்து இருமுறை வென்ற தனது 5 ஆண்டு கால ஆட்சியின் இறுதி கட்டத்தில் மிகவும் கடினமான விஷயம் என்னவென்பதையும் அவர் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். 9 ஆண்டுகள் கழித்து மிகவும் கடினமானது என்னவென்றால், நாம் நல்லதாக செய்த சாதனைகளை தக்க வைத்துக் கொண்டு மேலும் முன்னேற முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் சரியாக செய்யாத அல்லது தவறாக செய்த விஷயங்களை திருத்துவதற்கான ஆற்றலையும் வைத்திருக்க வேண்டும் என அவர் தனது ஆட்சியின் சவால்களை குறித்து வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். பிரான்சில் நிலவி வரும் வீட்டு வசதி நெருக்கடியை சமாளிக்க அவசர நடவடிக்கைகள் அவசியம் என அறிவித்துள்ள அரசாங்கம் புதிய சட்டத்திட்டத்தை முன்வைத்துள்ளது. இதனை வீட்டு வசதித்துறை அமைச்சர் வின்சென்ட் ஜீன்புருன் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு அறிவித்த திட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த ரிலையன்ஸ் லோஜ்மெண்ட் திட்டம் வருகின்ற ஜூன் மாதத்தில் செனட் சபையில் பரிசீலிக்கப்பட உள்ளது. இந்த திட்டம் வீட்டு கட்டுமானத்தை மீண்டும் தீவிரமாக ஊக்குவிப்பதையும் மக்களுக்கு எளிதாக வீடு கிடைக்கும் நிலையை மேம்படுத்துவதையும் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. தற்போது வீட்டுச் சந்தை பெரும் சிக்கலில் உள்ள நிலையில் வட்டி விகிதங்கள் உயர்வு மற்றும் சொத்து வாங்கும் திறன் குறைவு போன்ற காரணங்களால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த புதிய திட்டத்தின் கீழ் பல முக்கிய நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் நகர மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் சமூக வீடுகளை ஒதுக்குவதில் உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குதல் மற்றும் எரிசக்தி திறன் குறைவான வீடுகள் தொடர்பான விதிகளில் முக்கிய மாற்றங்கள் செய்தல் ஆகியவை அடங்கும். மேலும் வரிவிலக்கு ஊக்கங்கள் மற்றும் கட்டுமான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதிரடி நடவடிக்கைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. அரசின் இந்த நடவடிக்கைகள் நகர பகுதிகளுக்கு மட்டுமன்றி கிராமப்புறங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் வீட்டு வசதி மேம்பாட்டை உறுதி செய்யும் நோக்கில் அமையவுள்ளன.
மக்கள் வாழும் இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வது முக்கிய அம்சமாக கருதப்படுவதுடன் நகர மையங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. மொத்தத்தில் பிரான்சின் வீட்டு வசதி பிரச்சினைக்கு விரைவான மற்றும் விரிவான தீர்வை வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் மார்சை நகரின் 11வது வட்டாரத்தில் நேற்று ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை சுமார் 5:30 மணியளவில் வாகன சோதனையின் போது காவல்துறையினரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்க முயன்ற நபர் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மர்சை நகர வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் பிரான்ஸ் தொலைக்காட்சி வட்டாரங்கள் வெளியிட்டுள்ள ஆரம்பகட்ட தகவல்களின்படி சோதனையின் போது தனது வாகனத்திலிருந்து கத்தியுடன் வெளியேறிய அந்த நபர் நகராட்சி காவல் அதிகாரிகளை நோக்கி வேகமாக வந்து அவர்களை தாக்க முயன்றுள்ளார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த அதிகாரிகள் தற்காப்பிற்காகவும் தங்களது பணிக்காகவும் உடனடியாக துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த நபரை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எதிர்பாராத சம்பவத்தின் போது பணியில் இருந்த 52, 38 மற்றும் 22 வயதுடைய அந்த 3 நகராட்சி காவல் அதிகாரிகளும் மிகுந்த மன அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்கள் தற்போது டிமோ மருத்துவமனையில் உள்ள மனநலப் பிரிவில் தொடர் கண்காணிப்பிற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. வியாழக்கிழமை மாலை முதல் சம்பவம் நடந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டு பொதுமக்களின் நடமாட்டம் முற்றிலுமாக தடுக்கப்பட்டது. கையும் களவுமாக பிடிப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பான அடுத்த கட்ட தீவிர விசாரணையை பிராந்திய குற்ற தடுப்பு பிரிவிடம் காவல்துறை முழுமையாக ஒப்படைத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து பேசிய மார்சை நகர மேயர் பெனோயிட் பயான், இந்த செயலின் அனைத்து உண்மைகளும் மற்றும் சூழ்நிலைகளும் முழுமையாக பரிசீலிக்கப்படுவதற்காக நகரம் தற்போது நீதியின் வசத்தில் உள்ளது என்று அறிவித்தார். மேலும் ஆபத்தை நேருக்கு நேர் எதிர்கொண்டு மார்சை மக்களின் அன்றாட பாதுகாப்பை உறுதி செய்யும் மாநகர காவல் அதிகாரிகளின் துணிச்சலையும் அவர் வெகுவாக பாராட்டினார். பாரிஸ் நகரிற்கும் சார்ல்ஸ் டி கால் விமான நிலையத்திற்கும் இடையேயான விரைவு பயணம் வரும் 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதியன்று சிடிஜி எக்ஸ்பிரஸ் தனது முதல் பயணத்தை தொடங்க உள்ளது. தற்போது பாரிஸ் நகரிலிருந்து இந்த விமான நிலையத்திற்கு செல்ல RERP ரயிலில் சுமார் 50 நிமிடங்கள் வரை பயணிக்க வேண்டும். ஆனால் இந்த புதிய விரைவு ரயிலானது பாரிஸின் கிழக்கு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு இடையில் எங்கும் நிற்காமல் வெறும் 20 நிமிடங்களில் விமான நிலையத்தின் 2ஆம் முனையத்தில் நேராக கொண்டு சேர்த்துவிடும். இந்த சேவைக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட 2, 3 மற்றும் 4வது நடைமேடைகளிலிருந்து இந்த ரயில்கள் புறப்படும். அதிகாலை 5 மணி முதல் நள்ளிரவு வரை வாரத்தின் 7 நாட்களும் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கு ஒருமுறை இந்த ரயில் இயக்கப்படும். பயணிகள் தங்களின் கனமான பெட்டிகளை தூக்க வேண்டிய அவசியம் இல்லாதவாறு நடைமேடையும் ரயிலின் தளமும் ஒரே மட்டத்தில் இருக்கும் வகையில் இது நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயிலில் கட்டணமில்லா இணைய வசதி மற்றும் விமானங்களின் வருகை, புறப்பாடு குறித்த நேரலை தகவல்களை காட்டும் மின்னணு திரைகளும் இடம்பெறும். 2ஆம் முனையத்தை சென்றடைந்ததும் அங்கிருந்து மற்ற முனையங்களுக்கு செல்ல விமான நிலையத்தின் உள்ளே இயங்கும் தானியங்கி ரயில் வசதியை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கான ஒரு பக்க பயண கட்டணம் சுமார் 24 யூரோக்களாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சாதாரண ரயில் கட்டணத்தை விட அதிகம் என்றாலும் பயண நேரம் மற்றும் குறைவான கூட்ட நெரிசலை கணக்கிட்டால் இது ஒரு மிகச்சிறந்த பயணமாகும். 1990களில் திட்டமிடப்பட்டு 2006ஆம் ஆண்டில் திறக்கப்பட வேண்டிய இந்த திட்டம் பல்வேறு காரணங்களால் தடைபட்டு போனது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் ரூம் ஏப்ரல் 17ஆம் தேதியன்று கைது செய்யப்பட்ட 15 வயது சிறுவன் ஒருவன் பயங்கரவாத நோக்கத்துடன் வன்முறை செயலை திட்டமிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். தேசிய பயங்கரவாத தடுப்பு வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த சிறுவன் மீது பயங்கரவாத நோக்கத்துடன் குற்றவாளி குழுவில் பங்கேற்பது என்ற தீவிரமான பிரிவின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணை கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதியன்று தொடங்கப்பட்டு உள்நாட்டு பாதுகாப்புக்கான பொது இயக்குநரகத்தின் வசம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யூத மக்கள் அல்லது தன்பாலின ஈர்ப்பாளர் சமூகங்களை முக்கிய இலக்காக கொண்டு ஒரு மோசமான வன்முறை செயலை அரங்கேற்ற இந்த சிறுவன் திட்டமிட்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினரின் விசாரணையின் போது தான் ஒரு தியாகியாக இறக்க விரும்புவதாகவும் அச்சிறுவன் அதிர்ச்சியூட்டும் வகையில் ஒப்புக்கொண்டுள்ளான் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் பிரான்சில் சமீப காலமாக பயங்கரவாத குற்றச்சாட்டுகளில் சிக்குபவர்களின் வயது கணிசமாக குறைந்து வருவது குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒலிவியர் கிறிஸ்டன் தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளில் இதுபோன்ற பயங்கரவாத வழக்குகளில் சிறுவர்கள் அதிக அளவில் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஈடுபடுத்தப்படுவது சமூகத்திலும் தேசிய பாதுகாப்பிலும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.
நடப்பு 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கான பல்வேறு புதிய மாற்றங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகள் அமலுக்கு வரவுள்ளன. அதன்படி இந்த மே மாதத்தில் தொழிலாளர் தினமான மே 1ஆம் தேதி, ஐரோப்பிய வெற்றி தினமான மே 8ஆம் தேதி, இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவான மே 14ஆம் தேதி மற்றும் பெந்தேகோஸ்தே திங்களான மே 25ஆம் தேதி என மொத்தம் 4 பொது விடுமுறைகள் வரவுள்ளன. மேலும் கட்டாய வருடாந்திர வரி அறிவிப்புக்கான முதல் காலக்கெடுவும் இந்த மாதத்தில் தொடங்குகிறது. காகித வடிவில் அறிவிப்பை தாக்கல் செய்வோர் மே 19ஆம் தேதிக்குள்ளும், இணைய வழியில் தாக்கல் செய்வோர் தங்களின் மாவட்டங்களை பொறுத்து மே 21ஆம் தேதி முதல் ஜூன் 4ஆம் தேதிக்குள்ளும் தங்களின் வரிகளை செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானில் நடைபெற்று வரும் போர் காரணமாக மே 1ஆம் தேதி முதல் இயற்கை எரிவாயுவின் அடிப்படை சில்லறை விலை 15.4% வரை கணிசமாக உயர்கிறது. இதனால் வீடுகளுக்கான மாதாந்திர எரிவாயு கட்டணத்தில் சராசரியாக 6.19 யூரோக்கள் வரை கூடுதல் சுமை ஏற்படும். இதைத் தொடர்ந்து பிரான்சில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கான விசா மற்றும் குடியுரிமை கட்டணங்களும் மே 1ஆம் தேதி முதல் பெருமளவு உயர்த்தப்படுகின்றன. முதல் முறை குடியிருப்பு அனுமதி சீட்டு பெறுவதற்கான கட்டணம் 225 யூரோக்களில் இருந்து 350 யூரோக்களாகவும், புதுப்பிப்பதற்கான கட்டணம் 250 யூரோக்களாகவும் உயர்கிறது. பிரெஞ்சு குடியுரிமைக்கான முத்திரை வரியான டிம்பர் பிஸ்கல் 55 யூரோக்களில் இருந்து 255 யூரோக்களாக அதிரடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அதற்கு வெளியேயுள்ள நாடுகளின் வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமங்களை பிரெஞ்சு உரிமங்களாக மாற்றுவதற்கும் 40 யூரோக்கள் புதிய நிர்வாக கட்டணமாக விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாணவர்களின் நலன் கருதி கிரவுஸ் நிர்வகிக்கும் பல்கலைக்கழக உணவகங்களில் அனைத்து மாணவர்களுக்கும் €1 முழுமையான உணவு வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான எரிசக்தி வவுச்சரான சேக் எனர்ஜி ஏப்ரல் மாதத்தில் 45 லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் விடுபட்ட மேலும் 7 லட்சம் குடும்பங்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மே 29ஆம் தேதியன்று அண்டை வீட்டுக்காரர் தினமும், மே 31ஆம் தேதியன்று பிரான்சில் அன்னையர் தினமும் கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகள் இணைந்து உருவாக்கி வரும் மாபெரும் பாதுகாப்பு திட்டமான ஃபியூச்சர் காம்பேட் ஏர் சிஸ்டம் தற்போது கடுமையான கருத்து வேறுபாடுகளால் பெரும் சிக்கலை சந்தித்துள்ளது. அடுத்த தலைமுறை போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த போர்த்துறை அமைப்புகளை உருவாக்குவதற்காக இந்த திட்டம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. சுமார் 100 பில்லியன் யூரோக்கள் மதிப்பிலான இந்த திட்டம் ஐரோப்பாவின் பாதுகாப்பு தன்னிறைவை உறுதி செய்யும் ஒரு முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த திட்டத்தை முன்னெடுக்கும் முக்கிய நிறுவனங்களான பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் மற்றும் ஜெர்மனி தலைமையிலான ஏர்பஸ் கூட்டமைப்பு ஆகியவற்றுக்கு இடையே தற்போது கடுமையான முரண்பாடுகள் உருவாகியுள்ளன. குறிப்பாக அதிகார பகிர்வு, தொழில்நுட்ப கட்டுப்பாடு மற்றும் அறிவுசார் சொத்துரிமைகள் ஆகியவற்றில் இரு தரப்பிற்கும் இடையே ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. புதிய போர் விமானத்தின் வடிவமைப்பு மற்றும் கட்டுப்பாட்டில் தங்களுக்குத்தான் முதன்மை அதிகாரம் வேண்டும் என டசால்ட் ஏவியேஷன் உறுதியாக வலியுறுத்துகிறது. ஆனால் ஏர்பஸ் நிறுவனம் சமமான அதிகார பங்கீட்டை கோருகிறது. இந்த கடுமையான முரண்பாடுகள் காரணமாக திட்டத்தின் அடுத்த கட்ட முடிவுகள் பெருமளவு தாமதமாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சில அரசியல் தலைவர்கள் இந்த திட்டத்தின் எதிர்காலமே தற்போது கேள்விக்குறியாகியுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் ஐரோப்பாவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் பிளவு ஏற்படுவதோடு அமெரிக்கா போன்ற நாடுகளின் தொழில்நுட்பத்தை தொடர்ந்து சார்ந்திருக்க வேண்டிய நிலையும் உருவாகலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த திட்டம் தோல்வியடைந்தால் அது ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் இரு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி இத்திட்டத்தை காப்பாற்ற தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.